வேப் மற்றும் மின் சிகரெட்டுகளின் விற்பனைக்கு நாடு முழுவதும் தடை விதிக்க வேண்டும் என்று மலேசிய மருத்துவ சங்கமான MMA அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. அச்சாதனங்களின் விற்பனைக்கு தடை விதித்துள்ள 4 மாநிலங்களை பாராட்டுவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. அச்சாதனங்களை புகைப்பதால் நுரையீரல் கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். அதனை குணப்படுத்துவதற்கான செலவும் அதிகமாக இருக்கும் என்று அச்சங்கத்தின் தலைவர் டாக்டர் கல்வீந்தர் சிங் கைரா தெரிவித்துள்ளார். ஈவாலி எனப்படும் அந்த நுரையீரல் பாதிப்பு கடந்த 2019ஆம் ஆண்டுக்கும் 2024ஆம் ஆண்டுக்கும் இடையில் 41 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை குணப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நோயாளிக்கும் தலா 1,50,000 வெள்ளியை அரசாங்கம் செலவிட வேண்டி வந்தது என்று அவர் நினைவூட்டினார். பொதுமக்களின் உடல் நலத்தை உறுதி செய்வதற்கு வேப் மற்றும் மின் சிகரெட்டுகளின் விற்பனைக்கு நாடு முழுவதும் தடை விதிப்பதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் என்று MMA திடமாக நம்புவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.